தௌஃபிக் அவர்கள் குவைத்தில் வண்டி கழுவுகிறார். நைட்டு 1:30 மணிக்கு. வீட்டில் வேலை பார்க்கும்போது நல்லா பார்த்தது கழுவி போட்டு படுத்துறது. கழுவுறார் கழுவுறார் கழுவி கொண்டே இருக்கிறார். நாக்கு தள்ள தள்ள கழுவுகிறார். நம்ம குவைத் ஏர்போர்ட்டில் சாப்பிட வந்தோம். காலைல கடையில் போய் சாப்பிட்லாம் தான் பார்த்தோம், ஆனால் சாப்பிட முடியல. சரிங்க ஏர்போர்ட்லேயே சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா இங்கே 2 தினாராம் சாப்பாடு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2 தினாராம். சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. சூப் கொடுத்தாங்க. அந்த சூப்பை தான் இப்போ 2 பேர் குடிச்சிட்ருக்கோம். சூப்பு, கார சட்னி, தௌஃபிக் வாயில் கீரை. மாப்பிள்ளை கொஞ்சம் தலை நிம்மரு. நம்ம மாப்பிள்ளை எப்படி இருக்கு? சாப்பிட்டுன்னு சொல்லு. சுமாராக இருக்கா? நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. சாப்பிட்டு பரவாயில்ல. கறி எப்படி கையால் தான். ஓகே, ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ளைட்டுக்கு. ஓகே, நம்ம ஓடி முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ளாக வந்தாச்சு. சரியா, போக வேண்டியதான் ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட் உள்ளாக்க வந்தாச்சு. யா ஹாய், வந்தாச்சு ஃப்ளைட் உள்ளாக்க. ஓகே, ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. சரியா, கிளம்பிட்டு எப்படியும் 10 மணிக்கு தான் கொண்டு சேர்ப்பேன் இங்கே பார்க்குறேன். ஓகே அஜுமா, அதான் கிளம்பிட்டேன். சரியா, ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேன். நீ தூங்கி எழுந்திரிச்சோடனே நீ வீடியோ பாரு. ஓகே, அப்புறம் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வா. இதோ பாரு, உட்காந்துட்டுனா ஓகேவா? நம்ம நைட்டு பார்க்கலாம். திருச்சி இறங்கியிருந்தாலும் ஸ்ரீலங்காவில் இறங்கியிருந்தோம்னா 2:30 தானே ஃப்ளைட்டு. இறக்குற பிள்ளை நான் பார்த்தேன். மதுரையும் திருச்சி ஒரே டைம் தான் இறங்கி வேறு பிள்ளைக்கு வேறு. வெள்ளிக்கிழமை வந்து 8:50 வியாழக்கிழமை நைட்டு.
வாட்டி 200 கொண்டு வந்தது இன்றைக்கி எவ்வளோ நல்லதாக போச்சு. மணி கரெக்டாக 2.5 மணி நேரம் ஆச்சு. 2.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும்